அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம். வரிசையாக 27 நட்சத்திரத்துல உத்திராடம் நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரங்க. அற்புதம். ஏன்னா நல்லா கேட்டுக்கணும். இந்த உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், திருவோணம் முதல் பாதம் தான் அபிஜத்து நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அப்ப இந்த உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், உடைபட்ட நட்சத்திரம். அப்ப வேதங்கள் 4ம் பிறந்த நட்சத்திரம். ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கக்கூடிய இந்த 4 வேதத்துல பிறந்த நட்சத்திரம்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு விசேஷமான நட்சத்திரம் பாருங்க. அதிர்ஷ்ட தெய்வம்னா விநாயகர் பெருமான். விநாயகரை நல்லா பிடிச்சோன்னா விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணிட்டு வரும். யானை தந்தம், யானையுடைய விஷயங்கள், இது எல்லாமே கட்டில்கால், அரச மரம், விருசம், அதே போல வைஷ்ணவ தேவி வழிபாடு, இதெல்லாம் காமதேனு வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. விசேஷ அதிர்ஷ்ட தெய்வமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகளை தீரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அப்ப காமதேனு நம்ம வச்சுக்கலாமா இல்லையா? சில நட்சத்திரங்கள் காமதேனு வைக்கவே கூடாது. அதெல்லாம் நீங்க போன் பண்ணி கேட்கணும். கொடுமுடியில பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வழிபாடு எடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அவசியம் போகணும். ஏன்னா குரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி குருமார்களுடைய சாபம் வாங்கிய நட்சத்திரம்னு ஒரு வரலாற்று செய்தியெல்லாம் இருக்குங்க. அப்ப உங்களுடைய புத்திர தோஷமோ அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா கொங்கண சித்தரை பிடிச்சுக்கோங்க. சித்தர் வழிபாடுல ஜீவசமாதியா இருக்கக்கூடிய அமைப்பை நீங்க நெட்ல போட்டீங்கன்னா தெரியும், அல்லது போன் பண்ணி கேளுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மதிக்கணும். அவங்க மாசமா இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க உணவுலாம் போட்டு நல்லா ஆரோக்கியமா அவங்கள நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள்லாம் வச்சு நீங்க ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க பராமரிப்பு செய்யும் போது உங்களுடைய சில காரிய தடைகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை, முன்ஜென்ம பாவம் போகும் அப்படிங்கலாம். அப்ப கர்ப்பிணி பெண்களை நீங்க உபசரிக்க வேண்டும். குழந்தைகளை துன்புறுத்த கூடாது. குழந்தைகிட்ட அன்பா பேசணும், அடிக்க கூடாது, கடுமையான இங்க நடந்துக்கவே கூடாது. உத்திராடம் நட்சத்திரம் அவங்க பலாப்பழம் தேனும் தரணும். பலாப்பழத்துல தேன் வச்சு யானைக்கு நீங்க ஊட்டி விடுங்க. இதெல்லாம் எங்கேயா யானையை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சிருங்க. அதே போல வெண்பொங்கல் தருவது விசேஷம். யாருக்குங்க? விநாயகர் கோயிலுக்கே வெண்பொங்கல். சங்கடகரா சதுர்த்தி ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனை முடிஞ்சுனே வெண்பொங்கல் விநாயகம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். வெட்டி ஒட்டப்பட்ட நாள் அப்படிம்பாங்க இந்த உத்திராடத்தை. அப்ப சில விஷயங்கள் காரிய தடையோ ஒரு கஷ்டத்திலேயோ இருந்து மீண்டும் தலைத்து வரக்கூடிய அமைப்பு உங்க நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படிங்க. ஏன்னா இந்த சித்திரகுப்தன் வழிபாடு கண்டிப்பா எடுக்கணுங்க. ஏன்னா பல பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்து நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. சோ இது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சில கஷ்டங்கள் கர்மவினை போகும். அதே போல பெருமாள் நிறைய ஐஸ்வர்யத்தை வாரி வழங்குவார். தயிர் சாதம், ஊறுகாய் எப்பயுமே தானம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன மன நிம்மதி கொடுக்கும், மன ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஏதாவது நீங்க ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் சட்டுன்னு கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல கூர்மையான பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கையில கால வெட்டுக்காயமெல்லாம் படக்கூடிய அமைப்பு. மின்சாரம் அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் திங்ஸ்ல நீங்க கவனமா இருக்கணும். ஆரோக்கியமான விஷயத்துல நீங்க ரொம்ப ஆரோக்கியமா எடுத்துக்கக்கூடிய இது சாப்பாடு. அப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகளையோ அல்லது இந்த மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் குலதெய்வ வழிபாடு ஏதாவது உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்துருக்கோம், அல்லது விடுபட்டிருப்பீங்க. கொஞ்ச நாள் வழிபாடு எடுத்துட்டு அப்புறம் விடுபட்டு அப்புறம் மீண்டும் நீங்க வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். கோயிலுக்கு போனீங்க 2 வருஷமா போகல, தடைபட்டு வழிபாடு எடுக்கக்கூடிய இதுக்கெல்லாம் என்னன்னா மின் விசிறியும்பாங்க. அப்ப ஒரு ஃபேனை வாங்கி மாட்டி விடுங்க. உபயம்னு எழுதுறீங்களோ எழுதுலையோ வாங்கி விட்டுருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சகோதரிகள் மீது அளவு கடந்த பாசம், பந்தம், பாசம், நேசம் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையை தான் கொடுக்குமே. அதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களுடைய ராகு திசை தந்தைய கண்டத்தை ஏற்படுத்தும். ராகு திசை வரக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, அல்லது பின்னாடி வரக்கூடிய தசாயா இருந்துச்சா உங்களுக்கு அது தெரியணும். அப்படிங்கிற போதை வஸ்துக்கள் உபயோகிக்கவே கூடாது.
எல்லா நட்சத்திரக்காரங்களும் எந்த ஒரு போதையிலையும் இல்லாம இருக்கிறது நல்லது. நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கிறது நல்லது. நட்பு வட்டாரத்துல கவனம் தேவை, ஜாக்கிரதையா பழகணும். ஏன்னா நம்மளை மாட்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடு எடுங்க, கெட்ட பழக்கத்தில இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையை தரும். உத்திராட நட்சத்திரக்காரங்க உணவுல பசுனை கலந்து சாப்பிடணும். பசுனை அவ்வளவு நல்லது, உங்களுக்கு குளிர்ச்சி, உடல் உபாதைகள்ல இருந்து அது நல்ல ஒரு விஷயத்த, உயர்வான ஒரு சிந்தனையும் அந்தஸ்தை கூட கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல நீங்க சூரியனார் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். லைஃப்ல சூரியனார் கோயிலுக்கு இதுவரை நான் போகல அப்படின்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா உங்க வர்க்கம் தலைமுறை அப்படிங்கிறத காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கக்கூடாது. ஆனா நல்லா படிச்சிருக்கேங்க, டீச்சிங் லைன்ல இருக்கிறேன் அப்படின்னா அந்த புத்திரதோஷ கர்மா உங்களுக்கு உண்டு. அவங்க எல்லாம் என்ன சொன்ன, இலவசமான வித்யாதானம், ஒரு டியூஷன் எடுங்க, தப்பே இல்லை. உத்திராட நட்சத்திரம் கேரளாவில் குருவாயூர் தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு குன்றின் மணிமாலையை வாங்கி அங்க நீங்க அந்த ஒரு ஐதீகம்லாம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்ன தானம் கொடுக்கணும், காணிக்கை எவ்வளவு செலுத்தணும் எல்லாம் சொல்றேன். உடல் பிரச்சனை நீங்கும். அதே போல உடல் நலம் நல்ல தேறி வரும். வெற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஊர்காவலர், அதாவது இந்த கூர்க்காம்பாங்க, இந்த வாழ்வியல் பரிகாரம், இவங்களுக்கு நீங்க காசு பணம் கேட்டோம்னு உடனே கொடுத்துடணும். பால் தேன் கலந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கும். அதே போல எந்த ஒரு விஷயம் கேட்டீங்களாலும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரங்க குடும்பத்துல பிறந்திருந்தா குடும்ப கௌரவத்துக்காக உழைச்சு சம்பாரிச்சு கொட்டக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஆணை விட பெண்களுக்கு ரொம்ப கௌரவம், அந்தஸ்து, உயர்வு, ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு தொழில இருக்கட்டும், நம்ம ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டுவாங்க. பிடிவாத குணம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அஸ்தம், ரோகிணி அஸ்தம், திருவோணம் அப்படிங்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரக்காரங்களா ஃபேவரபிளா இருப்பாங்க. நல்ல நட்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கனக புஷ்பராகம் அவசியம் தங்கத்துல வாங்கி போட்டுக்குங்க, நல்லா இருக்கும். அது எந்த நாள் எப்படி போடணும் அப்படிங்கிறத கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா சில நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா நவரத்னம் அணிவது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த குருதோஷம் நீங்கிறதுக்கு, பிரச்சனைகளை தீரதுக்காக சில சூட்சும வழிபாடுகளும் இருக்கு. இதே போல இந்த மாதிரி இந்த கடலமாவுல இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி நீங்க தானம் செஞ்சீங்கன்னா இந்த தோஷம் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கு கோயிலுக்கு போனா செந்தாமரை வாங்கி வழிபாடு இருங்க. அப்படி இல்லைன்னா செவ்வரளி கொடுத்து, சாம்பங்கி பூ, இந்த மாதிரி பூக்கள் வாங்கி நீங்க கொடுத்து அதை வழிபாடு மாலையாவோ அல்லது கட்டி நீங்களே தொடுத்து வழிபாடு எடுங்க. வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க குடும்பத்தை எப்பயுமே அரவணைச்சு போகணும், குழந்தைகளை பார்க்கணும், பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கும். தந்தை சொத்து வழியிலையோ அல்லது தந்தை வழியில, தாத்தா வழியில இருக்கக்கூடிய சிலருக்கு மூத்த மகனாக பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும். அவங்க சொத்து கைக்கு கிடைக்க கூட ரொம்ப படாத பாடு இருக்கும். எப்பயுமே உங்ககிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முகம் அழகா இருக்கும். வித்தியாசமான குணங்கள், நடத்தை உங்ககிட்ட இருக்கும். எதையுமே கவனிச்சு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு நரம்பு பிரச்சனை, கண் உபாதைகள், இது மாதிரி சூட்டுக்கட்டி, இந்த மாதிரி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அத தசை சார்ந்த பிரச்சனைகள் போகும். இப்பதான் சுகர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சகஜமாயிருச்சு. அதனால ஃபுட்டோட ஹேபிட் நமக்கு எல்லாம் டோட்டலா மாறினால எல்லா நட்சத்திரக்காரங்களும் ஏதோ ஒரு நோயில மாட்டக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அப்ப நம்மளுடைய கர்மவினை தான் நமக்கு முக்கியம். அந்த கர்மவினையை போக்கணும்னா ஒவ்வொரு பாதமும் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப முதல் பாதமான உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்துல முதல் பாதம் அப்படிங்கும் பொழுது வயலூர் முருகனை போயிட்டு வழிபாடு எடுக்கணும். எப்பனா மார்கழி மாதம் உத்திராடம் நட்சத்திரம் சூரிய ஓரையில போய் வழிபாடு எடுங்க. அங்க பொய்யாமொழி முனிவர் இருக்கார், தியானம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கணபதி எப்பயுமே தியானம் பண்ணுங்க எந்த கோயிலுக்கு போனாலும், உங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க, அதாவது அதாவது எப்படின்னா இவங்களுக்கு தை மாசம், அந்த மாசத்துல வரக்கூடிய திருக்கோவிலூர் வைத்தியமா நிதி பெருமாள் அப்படின்னு இருக்கு. இந்த கோயில போய் உங்க கர்மவினையை போகிறதுக்கு ஆகம விதிப்படி நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க. 3ஆம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசி மாதம் மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு தீபம் ஏற்றி, அது பசுனையா இருக்கணும்.
அந்த தீபம் ஏற்றி வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு அதாவது ஒவ்வொன்றுமே எப்படின்னா நவாம்சத்தை தொடர்பு படுத்தி தான் நம்ம சொல்றோம். அப்ப பாக்கியஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் விழக்கூடிய அமைப்புனால முருகன் கோயில் வழிபாடு 4ஆம் பாதத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். பங்குனி மாசம் உத்திராட நட்சத்திரத்துல சூரிய ஓரையில புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குடுமியான் மலை ஈஸ்வரநாதர், அங்க முருகனும் இருக்கார். 2 பேர்த்தையும் சிவனையும் முருகனையும் வழிபாடு எடுங்க, சிறப்பாக அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நம்ம நட்சத்திரமே நம்மளை வழிநடத்தும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முழு ஜாதகத்துடைய பலாபலன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே என்னுடைய டிஸ்பிளேல நம்பர் போயிட்டுருக்கு, ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக பலனை தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.